அனுர் அரசின் 5 அமைச்சர்களின் பட்டம் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை. சபாநாயகர் அசோக ரன்வலவின் பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் மேலும் 5 அரசாங்க அமைச்சர்களின் கல்வி தகுதிகள், அவர்களின் கலாநிதி பட்டங்கள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் பலமாக சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலகவின் கல்வி தகுதி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் பொறியியல் பட்டம் தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையில் பெருந்தொகை பணத்துடன் சிக்கிய இளைஞர்கள். கொழும்பு வெள்ளவத்தையில் பெருந்தொகை பணத்துடன் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹோலிங்கவுட் பிளவுஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இளைஞர் ஒருவர் சிக்கியுள்ளார். தெகிவலையை சேர்ந்த 26 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது பெருந்தொகை பணம், போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆசிரியர்களின் போலி வேடம் கலைந்தது. வடமத்திய மாகாணத்தில் போலியான கல்வி சான்றிதழ்கள் மற்றும் நகல்களை சமர்ப்பித்து நியமனம் பெற்ற 14 பட்டதாரி மற்றும் பயிற்சி ஆசிரியர்களின் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ மேவன் தர்மசேன தெரிவித்தார். கடந்த 1997 ஆண்டு தொடக்கம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பணியாற்றுவதாக அவ்வப்போது ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 14 பட்டதாரி மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் சேவைகளை நிறுத்தப்பட்டுள்ளன. கருங்கடல் நடுவில் இரண்டாக பிளந்த ரஷ்ய கப்பல். 4000 டன் அளவில் எண்ணெய் ஏற்றி சென்ற ரஷ்ய கப்பல் ஒன்று நடுக்கடலில் இரண்டாக பிளந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கப்பல் கருங்கடலில் சென்று கொண்டிருக்கும் போது புயலில் சிக்கியதால் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மசூட் எனப்படும் கனரக எரிபொருள் எண்ணெயை இந்த கப்பல் கொண்டு சென்றுள்ளது. கப்பலில் ஏற்பட்ட பிளவால் தற்போது கடலில் எண்ணெய் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியில் மாவை உள்ளேயா வெளியேயா? மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகலை மீளப்பெற அனுமதிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் அடுத்த கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் 28ஆம் திகதி தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தபேலா இசை மேதை சாகிர் ஹுசைன் காலமானார். பிரபல தபேலா இசை மேதை சாகிர் ஹுசைன் அமெரிக்காவில் காலமானார். அமெரிக்கா செயின்ட் பிரான்சிஸ்கோ உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த தகவலை ஜாகிர் ஹுசைனின் நண்பரும் புல்லாங்குழல் கலைஞருமான ராகேஷ் சௌராசியா நேற்று தெரிவித்தார். மஹிந்த ஆட்சியின் சர்ச்சைக்குரிய விமான சேவை தொடர்பில் விசாரணை. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விமான சேவையான மிஹின் லங்காவின் நிதி பொறுப்புகள் தொடர்பில் இந்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவன் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். எனினும் மிஹின் லங்காவின் தீர்க்கப்படாத நிலையை நிவர்த்தி செய்வதை விட எதிர்வரும் சுற்றுலா பருவத்திற்கான தயாரிப்புகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 2007ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி தனது செயற்பாடுகளை நிறுத்திய மிஹின் லங்கா தமது நிறுவன செயல்முறையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க கடன்களை இன்னமும் தீர்க்கவில்லை.